கடவுத்தன்மை அடைந்து விட்டான். எல்லா உயிரும் போட்டு வணங்குது. எதுக்குடா வணங்குனா? அவருடைய ஆசி அருள் பெறுவது. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுறான்னு கேட்கிறான். அப்ப ராமலிங்க சாமிகளை வணங்குவது நோக்கம் தய சிந்தை உள்ளவனாக அவன் வாழ வேண்டும். அந்த தய சிந்தை அதான் மனிதனாக்கும் அவனை. அது ஓரிரு நாளில் முடியாது. மாதம் ஒருவருக்கு அன்னதானம் செய்யணும். ஒருவருக்கு ஏன்னா அன்னதானம் செய்யற புத்தி வந்தாவே மனுஷன்டாவன். என்ன அன்னதானம் செய்த புத்தி வராது, வரவே வராது. என்ன காரணம்? இவ செய்த பாவம் லோபித்தனம் இருக்கும். அப்படியே செய்ய முயற்சித்தா மனைவித்தை எடுத்துருவா, மேலும் முயற்சித்தா பிள்ளைங்க எடுத்துடும். அப்படியே செஞ்சாலும் யாரும் வாங்க மாட்டான். பாவியாச்சு, யாரும் வாங்க கிட்ட வர மாட்டான். அப்ப ஆசானை கேட்க வேண்டும், அடியேன் புண்ணியவானாக அருள் செய்வேன்னு கேட்கணும். அடியேன் அன்னதானம் செய்ய அருள் செய்ய நீ கேட்கணும் முடியும். அன்னதானம் செய்யறதுக்கு அடியேன் அன்னதானம் செய்வதற்கு வாய்ப்பு தரும்னு கேட்கணும். அவன் உருவாக்கி தரணும் உனக்கு. இல்லை நீ அன்னதானம் செய்ய போடான்னு போடுவான். சோறு கூப்பிட்டு பார்த்தா தெரியும். வாய் சாப்பிட்னா யாரையா நீ போடா வெளியேட்டோம். அன்னதானம் செய்வதற்கு ஆசி வேண்டும். நாங்கள் ஒரு இடத்துல அன்னதானம் செய்வோம், சாப்பிட கூப்பிட்டோம். என்ன நினைச்சு கட்டுறான். அப்பதான் பார்த்த ஆசாட்டு நாங்கள் பசியாட்டக்கூடிய வாய்ப்பு தர வேண்டும். அது ஏழையில மக்கள் ஏற்றுக்கொள்ளணும் கேட்கணும். இல்லாட்டி அந்த வாய்ப்பு ஒன்று கிடைக்காது. அன்னதானம் எல்லாம் செய்ய முடியுமா? முன் செய்த பாவம் விடாது, வறுமை இருக்கும், செல்வம் பெற்றாலும் லோபித்தனம் இருக்கும், ஏதோ தடை இருந்துகிட்டே இருக்கும். தடை நீங்கினா இந்த தடை நீங்குவதற்கு ஆசானிக்கு இருக்க வேண்டும். அன்னதானம் செய்வதற்கு ஆசி வேண்டும். நான் ஏழை எளிய மக்களுக்கு பசி ஆட்டக்கூடிய வாய்ப்பு தர வேண்டும். அதுக்குரிய பொருளும் சூழ்நிலையும் அமைய வேண்டும். ஏன்னா அன்னதானம் செய்தால் மரணம் இல்லா பெருவாள் உண்டு. அன்னதானம் செய்தால் புலால் உண்ணுகின்ற பழக்கம் தீரும். அன்னதானம் செய்தால் பொல்லாத வறுமை தீரும். அன்னதானம் செஞ்சால் நீடிய நோய் விடுபட்டு போகும். அன்னதானம் செஞ்சால் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். அன்னதானம் செஞ்சால் பண்புள்ள புத்திரவாய்க்கு உண்டாகும். அன்னதானம் செய்தால் ஆழ்ந்து சிந்திக்கூடிய அறிவு வரும். அன்னதானம் செஞ்சால் தயவு வன்மனை நீங்கி நன்மனம் வரும். இறக்க சிந்தை வரும்.